வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு லண்டனில் இருக்கிறார், படிக்க போயிட்டார். போய் ஒரு வாரம் ஆச்சு. 3 மாத கோர்ஸ் சர்வதேச அரசியலை பற்றி படிக்க போறாராம். ஐபிஎஸ் படிச்சு பாஜக வந்துட்டாரு. சர்வதேச அரசியலை பத்தி என்ன தனி கட்சி தொடங்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. வாய்ஸ் ஆஃப் கோவையை விட ஆரம்பிச்சாரு. தெரியல. தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்காக ஒரு மனிதன் எப்படி எல்லாமோ கல்வியை தேடி செல்கின்றான். அதனுடைய பின்புலம் என்பது அவரவர்களுக்கு தான் தெரியும். அதன் அடிப்படையில் இங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை போட்டு ரன் பண்றாங்க. ராஜா தான் தலைமை தமிழக பாஜகவில் போயிட்டு இருக்கு நிலைமை. இதுல இடையில நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதிமுகவோடு கூட்டணி வைக்க ரொம்ப பிரியமா இருக்கு, இணக்கமாக இருக்கின்றோம், ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் 2-3 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு எடப்பாடி அதுக்கு பதிலளிக்கும் வண்ணமாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதாவது நயினார் நாகேந்திரன் மட்டும் மனசு வச்சா பத்தாது, எல்லாரும் மனசு வைக்கணும். என்ன, எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம். தன்மானம், தன்னம்பிக்கை, மற்றபடி தனி மரியாதை அதான் முக்கியம். நீங்க சொன்ன உடனே நாங்க கூட்டணிக்கு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள் பல சொல்ற. அது நியாயமான ஒரு விஷயம்தான். அண்ணாவை தரக்குறைவாக பேசினார், ஜெயலலிதாவை தரக்குறைவாக பேசினார், மற்றபடி பெரியாரை தரக்குறைவாக பேசினார் அண்ணாமலை. அப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல எப்படிங்க நாங்க உங்களோட கூட்டணி வச்சுக்க முடியும்? ஏன்னா எவ்வளோ விஷயம் சொன்னோம் மத்திய பாஜகவுக்கு. அவங்க அண்ணாமலையை பற்றி ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கவே இல்லை. நாங்க அன்னைக்கே சொன்னோம், அண்ணாமலை நீக்குங்க, நாங்க கூட்டணிக்கு தயார்னு கூட சொன்னோம். இன்னைக்கு அதான் ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் எங்களுடைய மனநிலை மாறிடுச்சு. முதல்ல சொன்னோம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அண்ணாமலை மாத்துங்க, அப்புறம் கூட்டணி பத்தி பேசலாம். அதுக்கு பாஜக தலைமை என்ன சொல்லுது, நீங்க முதல்ல கூட்டணிக்கு ஓகே சொல்லுங்க, அப்புறம் நாங்க அண்ணாமலையை மாத்துறத பத்தி நாங்க முடிவு பண்றோம். இப்படி ஆமா, உள்ளணுங்கல்ல கல்லணு உள்ள பேசிட்டு தான் என்னைக்கு கூட்டணி வச்சு ஜெயிச்சு விளங்குறது அப்படிங்கிறது அன்றைய கூற்றா இருந்து இன்னைக்கு அதே கூற்று போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை இல்லாத ஒரு பாஜக இன்னைக்கு தமிழகத்துல. மற்றபடி அவர் அங்கிருந்து ஆட்டி படைக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ராஜா ஒரு நிலைப்பாடு தான். அப்படியே அண்ணாமலை வந்தாலுமே கூட இங்க கூட்டணி அதிமுக தயாராக இல்லை. அவர் அன்னைக்கே சொல்லிட்டார் எடப்பாடி, 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்காது. அது பகிரங்கமா அன்னைக்கே அறிவிச்சிட்டார். அது எவ்வளவு தில்லாலங்கடி வேலை காட்டினாலும் சரி. அப்புறம் அதுக்கு பின்னால் அவங்க மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் பேசினாங்க. ஆகஸ்ட் 15 வரைக்கும் தான் டைமிங். ஆமா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. பியூஷ் கோயல் சொன்னார் ஆகஸ்ட் 15 வரைக்கும் தான் டைமிங். ஆமா, அதுக்கு பின்னால பல விதமான உங்களுடைய கேஸ் எல்லாம் நாங்க தூசி தட்டுவோம். குட்கா வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, மற்ற 4800 கோடி அந்த மோசடி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சம்பந்தப்பட்ட வழக்கு, அப்புறம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை தூசி தட்டுவோம் அப்படின்னு பகிரங்கமா மிரட்டியே பார்த்தாங்க. மிரட்டி பார்த்தும் கூட எடப்பாடி அசைந்து கொடுக்கவில்லை. ஜெயக்குமார் ஒரே மாதிரி சொல்றாரு, நீ என்ன சொன்னாலும் சரி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றாரு. எடப்பாடி அதே வார்த்தை சொல்லிடுறாரு. அதன் அடிப்படையில மிரட்டி பார்த்தாங்க, முடியல. அண்ணாமலையை வச்சு பேசியும் பார்த்தாங்க, அதுவும் முடியல. இன்னைக்கு நயினார் நாகேந்திரனை வச்சு மூவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியுது. ராஜா இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஆளுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர்லாம் பேச தெரியாதுங்க. ராஜாவை பொறுத்தவரை அதில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 மெம்பர் இருக்கிறாங்க. அவங்களும் அதே ரேஞ்சு தான். ராஜாவுக்கு மீறி பேசக்கூடிய அளவுக்கு அவங்க யாரும் கிடையாது. அதே நேரத்தை ராஜாவை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். ஆமா, டக்குன்னு ஒரு கருத்தை பட்டுன்னு சொல்லிடுவார். அதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறது யோசிக்க மாட்டார். ஆமா, அண்ணாமலையாவது ஒரு வகையில ஒத்துக்கலாம், ராஜா ஒத்துக்க முடியாது. அண்ணாமலையாவது பேசக்கூடிய சமயத்துல சொல்லிட்டு பின்னால அதுக்கு மழுப்பெல்லாம் பதில் சொல்லுவாரு. இவர் அப்படி இல்லை ராஜா. ஆமா, பலவிதமா தவறான அநாகரிகமான வார்த்தையை உபயோகப்படுத்துவார்.
அண்ணாமலை அப்படி கிடையாது. எடப்பாடி வந்து அன்னைக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால தற்குறி அப்படின்னார். அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தைன்னு சொல்ல முடியாது. மிக மோசமான வார்த்தை. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மிகப்பெரிய ஒரு தலைவர் எடப்பாடி. என்னதான் இருந்தாலும் 4.5 வருஷம் தமிழகத்தை ஆண்ட ஒரு முன்னாள் முதல்வர் இல்லையா? தமிழிசை பாஜக அந்த அம்மாவே வந்து சொன்னாங்க, யாரா இருந்தாலும் மரியாதையா பேசுறேங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மரியாதையாக ஒரு பேசாவிட்டாலும் மிக ஒரு கேவலமான ஆபாசமான வார்த்தைகள்லாம் வந்து அண்ணாமலை வந்து உபயோகப்படுத்த மாட்டார். பேசுவார், பக்கம் பக்கமா பேசுவார், பல விதமா கருத்துக்கள் சொல்லுவார். ஆனா ஹெச் ராஜா அப்படி கிடையாது. அதனால வந்து அது சம்பந்தப்பட்ட வகையில அவர் மூவ் ஆகல அதிமுகவுக்கு. இன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரன் வந்து மூவ் ஆகியிருக்கிறார். அதிமுக இணக்கம் சொல்ல நாங்கள் ஏக்கமாக இருக்கின்றோம், மற்றபடி வந்து கூட்டணி நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு எடப்பாடி சொல்லிட்டார், நீங்க ஆசைப்பட்டா அப்பட்டு பத்தாதுங்க, எல்லாரும் ஆசைப்படணும். அதே நேரத்துல வந்து சாதாரணமா உங்களுடைய விளைப்பாடு என்ன, தலைவர்கள்லாம் திட்டுறீங்க, மற்றபடி வந்து நாங்க வந்து யாருக்கு அடிமை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு எடப்பாடி பதிவு செஞ்சிருக்காங்க. அடிமை இல்லையா? ஆமா, பாஜக இருந்த போது எடப்பாடி கையில ஆட்சியை கொடுத்த போது ஆமா பலவிதமான விஷயங்களுக்கு வந்து எடப்பாடி அடிமையாக இருந்திருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு இருக்கு. அவர் அடிமையா இருந்ததுனாலதான் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் சிஏஏ, அந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டது, முத்தலாக் சட்டம் கொண்டு வரப்பட்டது, இந்த காஷ்மீர் 370 அந்த இது தூக்கி எறியப்பட்டது, இந்த மாதிரிலாம் பலவிதமான விஷயம்லாம் அடுக்கிட்டே போலாம். ஆமா, மற்றதை பேசுறாரு எடப்பாடி, மற்றபடி வந்து நாங்கள் அடிமைகள் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் பாஜகவுக்கு பலவிதமாக அடிமையாக இருந்தார், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் இஸ்லாமிய ஓட்டு இன்னைக்கு வரல. அதுக்கு பின்னால வந்து வெள்ள பிறண்டுட்டார். நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை, இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக இல்லை, சிறுபான்மையின் காவலர்கள் அப்படி இப்படின்னு பேசினார் நாடாளுமன்ற தேர்தலில். பப்பு வேகலையே. மக்கள்லாம் வந்து அதுல குறிப்பா சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியருக்கு சொல்ல உடனே ஏமாறலாம் மாட்டான். அவன் இந்து நண்பர்களாவது வந்து டக்குனு ஒரு கருத்து சொன்னோம்னா கொஞ்சம் இறக்கப்பட்டுருவாங்க. மற்றபடி வந்து அவங்களுடைய கருத்து வேற. ஏன்னு கேட்டா அவங்களுக்குள்ள பல சாதி பிரிவுகள் இருக்கிறதுனால ஏதோ ஒரு கருத்தை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் பாதிக்கும், மற்ற சாதியை பாதிக்காது. ஆனா சிறுபான்மை மக்கள் எடுத்துக்கிட்டா வைங்கன்னா இஸ்லாமிய கருத்து, மற்றபடி கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட வகை, அதுல குறிப்பா இஸ்லாமியம் நம்ம சொல்லக்கூடிய சமயத்துல ஒரு ஆளு ஒரு ஸ்டெப் எடுத்தான்னு வைங்க, அது இஸ்லாமியத்தையே பாதிக்கும், இஸ்லாத்தையே பாதிக்கும். அதுதான் மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம். டக்குன்னு வந்து சிறுபான்மை மக்கள் வந்து ஆதரவா எடுத்துடலாம், ஒரு எடப்பாடிக்கு ஆதரவா எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னு வைங்க, அவ்வளவுதான். 10 பேர் எடுத்தான்னு வைங்க, அது இஸ்லாமியத்தையே பாதிக்கும். அப்படித்தானே இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு வந்து கையில் சைன் போட்டு வந்தார் ஜான் முகமது, ராணிப்பேட்டைய அன்னைக்கு இருந்த எம்பி கையெழுத்து போட்டு வந்தாரு, ஜான் முகமது நினைக்கிறேன். ஆமா, ஊரார் யாருமே அவரை மதிக்கல. அதன் வெளிப்பாடாவே அவரு மாரடைப்பால் காலமாயிட்டார். ஆமா, ஊரார் யாருமே மதிக்கல, ஜமாத் யாரும் மதிக்கல, எல்லாமே அவன் பக்கமா கேள்வி கேட்கிறான். இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் சொல்லி போட்டு இவன் சைன் போட்டு வந்துட்டேன். இங்க பாரு, அத்தனை வயலும் இஸ்லாமியர் அத்தனை பேர் இறங்கி போராடிட்டு இருக்கான். என்ன காரணம்? அனாதையாக்குறான், அகதியாக்குறான். இந்தியாவில இருந்துகிட்டு இஸ்லாமியத்தை அகதியாக்குறான் பாஜக. அப்படிங்கும் போது நான் எதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யோசனை பண்ணீங்களா? அப்படிமே பல ஜமாத்தா இருக்கு. ராணிப்பேட்டை அந்த எம்பியை வந்து கேட்டாங்க, ஜான் முகமது கேட்டாங்க. அதுலயே வந்து அவர் அப்படியே ஆடி போய் கிறங்கி போய் மனுஷன் அப்படியே ஒண்ணுமில்லாம போயிட்டார். நம் மனசாட்சி அவர் சுட்டு கொண்டது, அதெல்லாம் காரணம் மரணம். அவருக்கு மாரடைப்பெல்லாம் மரணம்லாம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல இஸ்லாமியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் ஒரு டிவிஷன் எடுத்தா போதும், இஸ்லாத்தையே பாதிக்கும். அதனால வந்து மக்கள் பார்த்தாங்க, வாஷ் அவுட். நாடாளுமன்ற தேர்தலில் வாஷ் அவுட் கம்ப்ளீட். எடப்பாடிக்கு ஆதரவே கிடையாது. அது நேர் ஆப்போசிட்டா திமுக காட்டிட்டாங்க. 40க்கு 40 அவங்க தட்டிட்டாங்க. அதான் உண்மை. அதனால வந்து தன்மானம், மற்றபடி தனி மரியாதையை பத்தி எடப்பாடி பேசுறாரு, அதுல ஒரு நியாய கருத்தா இருக்கலாம். மற்றபடி நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் மனசாட்சியை பத்தி பேசுறாரு. ஆமா, அந்த இதுல பேசுகிற மனசாட்சி உள்ளவர்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா என்ன அப்படின்னு சொல்லி போட்டு பேசியிருக்கிறார். மனசாட்சியை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா அப்புறம் சசிகலா அதிமுக கொடுத்துட வேண்டியதானே.
அதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். சசிகலா கையில் அதிமுக கொடுத்துருந்தாமா, நீங்க கொடுத்தீங்க 4 வருஷம் ஜெயில் தண்டனை வந்துட்டீங்க, இந்தாங்க அதிமுக, நீங்க கொடுத்த அதிமுக. ஓபிஎஸ் தான் கொடுத்துருப்பாரு, சும்மா சொல்லக்கூடாது. ஓபிஎஸ் தான் கொடுத்துருப்பாரு, அப்படித்தானே கொடுத்தாரு. ஜெயலலிதா அம்மையார் 3 தடவை சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தாங்க, பொறுப்பு கொடுத்தாங்க, இந்தாமா நீ கொடுத்த பொறுப்பு, நீ கொடுத்த. சில பேர் இருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்க. ஆமா, சில பேர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா கொடுத்து வச்சிருந்தேன், இல்ல 500 ரூபா கொடுத்து வச்சோம், ஒரு 50,000 கொடுத்து வச்சோம், ஐயா கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஒரு 2 மாசம் கழிச்சு கேட்குறேன், வீட்டை கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இது தெரியாத பணம், அப்படியே நான் யாருக்கும் தெரியாம மீண்டும் வாங்கிக்க சொல்லி கொடுத்து பாருங்களேன். கொடுத்து பார்த்தோம்னா அப்படிங்களுக்கு அந்த 50,000 அப்படியே கொடுப்பாங்க. கொடுத்த ரொட்டேஷன் கூட பண்ண மாட்டாங்க. சில பேர் ரொட்டேஷன் பண்ணுவான், கேட்கும் போது அப்படியாப்பா அந்த ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்பா கொஞ்சம் ஒரு வாரம் பொறுத்துக்க. இவர் 500 நோட்டா கொடுப்பாரு, அவர் 100 ரூபா நோட்டா கொடுப்பாரு, 100 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டை கலந்து. ஏன்னா இவர் பிசினஸ் மேனா இருப்பார். நான் சொன்ன பாருங்க, முதல்ல உள்ள அந்த அப்படி கிடையாது. நீங்க என்ன நோட்டு கொடுத்தீங்களா, எத்தனை கட்டுப்பா கொடுங்க, 5 கட்டு கொடுத்தியா, அப்படியே கொண்டு போய் சுருட்டி வச்சு பரலில் போட்டுருவாங்க, யாருக்கும் தெரியாம. திடீர்னு 2 மாசம் கழிச்சு கேட்கறான்னு வச்சுக்கலாம், அந்த கட்டை அப்படியே கொண்டு வந்து இதாப்பா நீ கொடுத்த பணம். பார்த்தா அவர் கொடுத்த பணம் அப்படியே இருக்கும். 20 ரூபா கட்டில் 3, 50 ரூபா கட்டில் 4, 500 ரூபா கட்டில் 5, இந்த மாதிரி அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கும் மனசாட்சியோடு மற்றபடி முரண்படாமல் நடந்து கொள்ளக்கூடிய பெரியவர்கள் இருக்கு, சின்னவங்க கூட இருக்காங்க, சின்ன பசங்க நிறைய பேர் இருக்கு இந்த காலத்துல. அதனால மனசாட்சியை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு எடப்பாடிக்கு அது அருகதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆமா, மனசாட்சி இருக்குது அப்படின்னா அவரே நம்பிக்கை துரோகம் பண்றாரு சசிகலாவுக்கு. சசிகலா ஒரு குற்றவாளிங்க, அதை விட்டுருங்க. ஜெயலலிதா அந்த அம்மாளும் குற்றவாளி தான், விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அண்ணாமலையை சுட்டி காட்டிட்டாரு, அதை விட்டுருங்க. அது பல விதமான தகவல் அப்புறம் தண்டனை வருது, அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க, இறந்ததை பத்தி வேணாம், விட்டுருங்க. சசிகலா அம்மையார் கொடுக்கலாமா இல்லையா, இந்தாமா 4 வருஷத்துக்கு போல கொடுத்தீங்க, இந்தாங்க பதவி, இருந்தாங்க. உடனே ஓபிஎஸோட சேர்ந்து அந்த மாதிரி பதவி நீக்கம் பண்ணி அப்புறம் ஓபிஎஸ்சியை நீக்கி சுத்தமா நாடகம் ஆனீங்களா நீ எடப்பாடி அப்படிங்கும் போது அப்புறம் மனசாட்சியை பத்தி பேச அவருக்கு என்ன அருகதி உரிமை இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனால இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் கொக்கி போட்டிருக்கிறாரு. நம்ம அதிமுகவோட கூட்டணி பாஜக அப்படிங்கிற மாதிரி இணக்கம் காட்டியா நன்றாக இருக்கும். இவரு சொல்லிட்டார் தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற. எதெல்லாம் அவர்களிடம் இல்லையோ தன்மானம், மனசாட்சி. தன்மானத்தை பத்தி நம்ம பேசலாம், அதை பத்தி ஒண்ணு இல்லை. மனசாட்சி மற்றபடி அடிமைத்தனத்தை பத்தி பேசியிருக்காரு எடப்பாடி. அதாவது இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாரு. மற்றபடி வரும் காலங்கள்ல அப்புறம் அவன் பார்ப்பான், இஸ்லாமியன் கிறிஸ்தவெல்லாம் பார்ப்பான். பழையபடி வரக்கூடிய சமயத்துல அங்கேதான் ஓட்ட குத்துவான். ஆமா, பார்ப்பான், முடிஞ்சாது. அப்படிங்கிற சமயத்துல என்ன பண்ணும், பழையபடி அதிமுக ஆமா தோல்வி இது வரைக்கும் 10வது தோல்வி பழனிசாமின்னு போயிட்டு, அப்புறம் மீண்டும் வந்தாலும் 11வது தோல்வி பழனிசாமி தான் போகும். ஆமா, அதன் அடிப்படையில இனிமே வரக்கூடிய காலங்கள்ல பாஜகவோட கூட்டணி இல்லாவிட்டாலுமே கூட பாஜக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் கருத்து சொல்கின்றார்களா அப்படிங்கிற மக்கள் பார்ப்பான். அதையும் பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் கருத்துக்கள் வேகமா தான் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு தொங்கு நாடாளுமன்றம் வரக்கூடிய சமயத்துல ஒரு ஆதரவு அடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டு எந்த பிரயோஜனம் எல்லாம் போயிட்டியா, அதுல சிறுபான்மை மக்கள் தப்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் வாஷ் அவுட்டா பண்ணிட்டாங்க அதிமுக தமிழ்நாட்டை ஒரு இடம் கூட இல்லாம. அதனால இன்னைக்கு கொக்கி போட்டிருக்காரு நயினார் நாகேந்திரன். அவர் சும்மாலாம் கொக்கி போட்டிருக்க மாட்டாரு. ஆமா, ராஜாவோட தூண்டலாம் மத்திய மந்திரி அங்க மத்திய பாஜக தூண்டலாம் அப்படிங்கிற ஒரு காலங்களுக்கு தெரியும். பார்ப்போம் எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறது, அதுவும் வரும் காலங்களில் கட்டாயமா தெரியும். ஆமா, பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.